வெல்கம் டு லேர்னிங் ப்ரீ சேனல். நம்ம இன்னைக்கு 100 டேஸ் வித் இங்கிலீஷ்ங்கிற கோர்ஸ்ல சீரீஸ்ல நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 1. இன்னைக்கு வந்து நியூ லேர்னிங்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் we are going to check a prior knowledge. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் வச்சு நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு ஈஸி எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். There are two types of questions இருக்கு. One is closed ended questions, இன்னொன்னு வந்து ஓப்பன் ended questions. ஓகே, இப்போ அந்த ஓப்பன் ended க்ளோஸ் ended, இந்த ஓப்பன் ended questions பாத்தீங்கன்னா WH ல ஆரம்பிக்கும். அண்ட் அதுல வந்து நம்ம நிறைய ஆன்சர்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும், நிறைய டீடைல்ஸோட ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். பட் அதே இது க்ளோஸ் ended அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சென்டென்சஸை ரீட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஆனதுக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸை, இந்த சிம்பிள் எக்ஸசைஸை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வருதா, நமக்கு அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண வருதா? ஒன்று க்ளோஸ், ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம அப்படி ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு சென்டென்ஸ் எடுத்துட்டு ஓப்பன் ended கொஸ்டின் ஆகும், நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் ended கொஸ்டின் ஆகும், நம்ம ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். எதுக்கு நம்ம இந்த எக்ஸசைஸை பண்றோம்னா, நம்ம லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா லெசன்ஸ்ல வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கும், நிறைய படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் எவ்வளவு இருக்கு, நமக்கு ஒரு மார்க் கொடுக்கோம்னா நம்ம எந்த மார்க் எடுக்கும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள உள்ள போனதான் நமக்கு நம்மளுடைய growth நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேற நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை நம்ம ட்ரை பண்ணலாம். நாளையிலேருந்து ஸோ உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து நம்மளால எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது. இதுக்குள்ள ஆன்சர்ஸை நாளைக்கு நம்ம செக் பண்ணுவோம். பட் இட்ஸ் லேர்னிங் கிடையாது, இட் ஜஸ்ட் அ டெஸ்ட். நம்ம லெவலை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட், அவ்வளவுதான். ஸோ இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். சரி, இதுல கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அதுல எக்ஸாம்பிள்ஸ் வேற கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தா போதும். நாளைக்கு நம்ம இதோட ஆன்சர்ஸை செக் பண்ணா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த இன்னைக்கு டே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நாளைக்கு ஆன்சர்ஸோடையும் அடுத்தது நாளைக்கு என்ன லேர்னிங், என்ன ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளை வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.